ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கேம் பேர் டிராக்டர் கேம் தான். என்னன்னு தெரில. உள்ளே போய் விளையாடுவோம். ஓப்பன் நியூ மேப். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்தாச்சு. நம்ம நிஷுபாயோட ஞாபகமாக ஸ்வராஜ் எடுத்துக்கலாம். ஸ்வராஜ் 855FE கஸ்டமைஸ் போயிட்டு அவரோட ஃபோட்டோ எல்லாமே வைக்கணும். பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டண்ட் மோட், அப்புறம் நெக்ஸ்ட்டு டிஜேயில் அவர் ஃபோட்டோ தான் இருக்கும். இதோ ஸ்டேரிங் வீல்லையும் அவர் ஃபோட்டோ தான் இருக்கும். பம்பர், சைலன்சர், ஓகே. பம்பர் செயின் தேவை. நெக்ஸ்ட்டு ட்ராலி லோடு. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃபிகர் போயிட்டு த்ராட்டில் வந்து நம்ம 1500 வச்சுப்போம். பிரேக் வந்து ஃபுல்லாக வச்சுருவோம். இதுதான் ஃபுல்லு நான் வச்சேன். NOS இல்லை, எக்ஸாஸ்ட் ஃப்ளேம். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான். நம்ம தான் இப்போ செம்மல்ல. இப்போ நம்ம இதை எங்கே எடுத்துகிட்டு போகலான்னா, அச்சோ நான் பிரேக்கை வச்சு தான் இல்லையோ. கைஸ் குறுக்கால வரேன் கைஸ். சரி, நாத்தை மாற்றி போட்டுனா சரி எங்கப்பா. ஓகே, நான் இப்போ பிரேக்கை வச்சு தான் திருப்பி ஆகணும். ரைட்டு பிரேக்கு, அச்சோ லெஃப்ட் பிரேக்கு. ஓகே 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 இறங்கி போய் திறக்கணும்னு நினச்சேன். சரி, வண்டி வச்சு அப்படியே இடிச்சிட்டே போயிடலாம். செம்ம. இப்போ வந்து நம்ம மேலே போவோமா கைஸ்? இதை எடுத்துட்டு மேலே போய் இப்போதைக்கு தான் வண்டி இழுக்கிறதுக்காக சும்மா தான் இதை வச்சுருக்கிறேன். நான் வந்து அப்புறம் நம்ம ஸ்டோன்ஸ் ஏற்றலாம் கைஸ். ஜேசிபியில் ஸ்டோன்ஸ் ஏற்றலாம். திருப்பலாம். அப்பா ஓகே. மலை மேலே எடுத்துகிட்டு போயிட்டே அங்கேருந்து ஒரு ஸ்டோன்ஸை ஸ்பான் பண்ணி ஜேசிபியை ஸ்பான் பண்ணி கைஸ் ரூட்டை காணோம். ஷிட். ஓகே, அச்சோ தெரியாமல் வண்டி நிறுத்திட்டேனே. முக்குதே. ஏறிடுவோம் கைஸ். ஏறிடுச்சு. அவ்வளோதான். இல்லாட்டி மேலே ஒரு வண்டி வச்சிடலாம் கைஸ். பிரேக்கை பிடிச்சோம், பிரேக் பிடிக்கல. அவ்வளோதான். ஏறுறோம் கைஸ். ஃபஸ்ட் பர்சன் எப்படி நிஷு பாய். மாடியோ. ஓகே கைஸ், நம்ம சைடில் ஏறிடுவோம். ஏன்னா இவன் கொஞ்சம் தள்ளி விட்றான். அதனால் சரி இழுக்க மாட்டேங்குது. நம்ம வண்டி கொஞ்சம் திணறுது. நானும் இந்த வண்டி தான் கைஸ் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். அப்படியே நிஷுபாய் எங்கே பார்த்தாலும் நிஷுபாய் ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். அப்படி ஏறு. அவ்வளோதான் கைஸ். இதையும் ஏறிடலாம் கைஸ். அப்படி ஏறியாச்சு கைஸ். பாருங்க புகை தள்ளுது. முடியோ இங்கே பாருங்க, புகை இப்போ தள்ளும் பாருங்க. போச்சு கைஸ். ஓகே, மேடு இருக்கிறனால இதாகுது. இல்லைங்க ரிவேஸ் பார்க்கலாம். ஷிட், டிஜே இருக்கிறனால கொஞ்சம் இதுதான் கைஸ். அதனால் அப்படி சைடில் விட்டு இந்த சைடு விட்டு அப்படி தூக்குது. அவ்வளோதான் கைஸ். மறுபடியும் நார்மல் வியூக்கே வந்தாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு நம்ம ஜேசிபி எடுத்துக்கலாம் கைஸ். ஜேசிபி எடுத்து ஸ்டோன்ஸை ஸ்பான் பண்ணி ஸ்டோன்ஸை போட்டுட்டு
அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ் மலையிலேருந்து. அவ்வளோதான். பிரேக் அடித்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் நிற்குது பின்னாடி வெயிட்டிங்க. கஸ்டமைசேஷன் லோடு இறக்கிட்டு ஸ்பான் ராக்ஸ் அச்சோ அச்சோ. ஓகே. முன்னாடி வேறு ஒருத்தனை ஸ்பான் பண்ணும்போது எப்படியும் போய் சொருகுவானுங்க. அதனால் சைடில் விட்டு ரிவர்ஸ் விட்டு நிறுத்திக்கலாம் கைஸ். ரிவர்ஸ்லாம் எனக்கு செப்ப மேட்ரு. சால்ட் வாட்டர் இப்போ பாருங்க நான் விட்றேன். ஷிட். ரொம்ப மெதுவாக பொறுமையாக. ஷிட். பொறுமையாக. அவ்வளோதான். இப்போ நான் ஒரு ஏஐ ஃபார்ம் இது பண்ணிட்டு கைஸ் குறுக்கல வரேன் கைஸ். யார் சாமி நீ? இப்போ நான் இவனை ஜேசிபியாக மாற்றணும். கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டே இப்போ ஜேசிபியாக மாற்றலாம். ஸோ சாமி இவன் வேற கீழே ஜேசிபி மார்க் 4 சூப்பராலாம் இருக்கு. டாட்டா சஃபாரி தான் பஸ்ஸு ஜேசிபி. அவ்வளோதான். நம்ம முன்னாடி பக்கெட்லேயே எடுத்துக்கலாம். ஏன்னா பின்னாடி வச்சு அந்த இதை இறக்கி கீழே ஆப்ரேட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிரும். கைஸ் இந்த கல் பாருங்க, குட்டி கல் அடியில் இருந்துச்சு. அப்படி கீழே இல்லை ரொக்கெட் மேலே லைட்டாக கீழே. ஓகே. அப்படியே கல் எத்தனை கல் என்ன போக மாட்டேங்குது. டே 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 இது மேலே ஏறினாலே இதுதாங்க பிரச்சனை. ஸோ சாமி அப்படியே இறக்கி என்ன ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைங்க பிரேக் என்ன பிரேக் நீ? அந்த ஸ்வராஜ்லாம் நீ பார்த்தீங்கன்னா நீ ஷட் டே அப்படியே அப்படியே முன்னாடி தள்ளி அப்படியே இப்படி. ஸோ சாமி அப்படியே லைட்டாக தூக்கு. ஏய் ஷட் என்ன கர்மண்டா. லைட்டாக லெஃப்ட்டு கட் பண்ணு. கேஸ் இது கொஞ்சம் பொறுமையாக விளையாடலாம். எனக்கு வேறு டென்ஷன் ஆகுது. என்னோட ஜேசிபி ஓட்டுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. டிராக்டர் ஓட்டுறதுக்கு வந்தாங்க. ஆனால் யாருமே ஜேசிபி ஓட்டலை. ஜேசிபிக்கு ஜேசிஆர்னு போட்டு வச்சுக்கிறானுங்க. ஸோ சாமி ஷிட் ஏத்தியே தூக்குடா மேலே தூக்கே. அப்படியே எடுத்துகிட்டு பொட்டியில் போட்டு தள்ளினா வேற வண்டி போயிடும். அவ்வளோதான். நம்ம தான் தூக்குலுமே நல்ல வேலை கைஸ். இந்நேரம் அந்த வண்டியை என்ன ஆயிரும் கவுந்துருக்கும் நேரம் கவுந்து. பாருங்க கைஸ் டர்போ பாருங்களே. டர்போ அந்த ஆர்பிஎம் மீட்டருக்கு மேலே பாருங்களே. டர்போ ஏறி இறங்குது. இந்த வண்டிக்கு டர்போ பார்த்தீங்களா? நம்ம வண்டிக்கு டர்போ இருக்குது. என் வாய்ஸ்லாம் இருக்கவே கூடாது கைஸ். இதில் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. என் வாய்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வண்டிங்களுக்கெலாம் வரவே வராது. கொஞ்சம் டி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டேய் போடு. அப்படியே பிரேக் அடி. அப்படியே தூக்கு. தூக்கு. அவ்வளோதான் கைஸ். எந்த கல்லையும் நம்ம மிதிச்சிடவே கூடாது கைஸ். மிதிச்சோம்னா அவ்வளோதான். அச்சோ இந்த வண்டி வேறு வேகமாக போகுது கைஸ். அப்படியே இப்படி விட்டு அப்படி போச்சு கைஸ்.
ஆனால் எனக்குன்னு அப்படின்னு நினச்சேன். கைஸ் இதுக்கு பின்னாடி பக்கெட் யூஸ் பண்ணலாமா? இது ஒன்றுக்காக ஏன் யூஸ் பண்ணுவான்? அப்படியே கீழே அவ்வளோதான். அப்படியே இல்லைங்க, டவுன் 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 டவுன், அப்பு டவுனு, அவ்வளோதான் கைஸ். இப்போ போய் பாருங்கள் அந்த குட்டி கல்ல. அங்கே ஒரு கல் இருக்கா? ஓகே கைஸ், அள்ளும் போது வந்திருக்கும் போல. ஸோ சாமி இது வேற. கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சேன். கீழே லைட்டாக இது பண்ணு. இல்லை கைஸ், கூட்டத்தோட கூட்டமாக வச்சு இதுங்களை போடணும் கைஸ். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஏறத்து கஷ்டப்படுது? இல்லைங்க, கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இனிமேட்டு அது உழுவாது பாருங்களே. இல்லை பிரேக்கர்ரா, சும்மா கட்டு பேத்திட்டு வரணும். ஸோ ஏய் மறுபடியும் நான் விடலும் மேலே. ஸோ கைஸ் நான் கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சம் மாறிடுது கைஸ். அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கண்ட்ரோலு எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஜேசிபிங்கிறதுனால நம்ம அதுக்கு ரேஸ் கொடுத்துக்கிட்டே தூக்கணும் போலையே கைஸ். இப்போ ஸோ டேய் அப்படியே கரெக்டாக போய் பொட்டிலாம் உழுவாது. நான் தான் போய் ஷட். என்ன கைஸ் இது? இந்த ஜேசிபி இருக்கிறோம் எடுக்கவே முடியல. டேய் போச்சு கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். நம்ம ஜேசிபி அம்மாடியா அத்தடியும் இல்லை கைஸ், இன்னைக்கு முடியாது போல். லைட்டாக தூக்கு. ஒரு இது சொல்லானா ஐடியா. ஸோ எஸ் இறக்குடா. யார் இந்த பிரேக்கு கருமந்திர வேறு ஒழுங்காகவே இல்லை, எனக்கு புரியல. ஸோ இப்போ பாருங்க இது உழுவு கம் பண்ணுறதுக்கு அப்படியே. இது என்னடா இது? ஓட்ட வருது அடியில். அப்படியே மூடுன்னு பார்த்தனே நான். அச்சோ இல்லை நானே தள்ளி விட்டுற போகிறேன். லைட்டாக மட்டும் இப்படி மட்டும் வச்சுப்போம். போடு. ஓகே கைஸ், இல்லை வந்து போதும். இதுவே நம்மளுக்கு போதும். ரொம்பலாம் வேணாம் நம்மளுக்கு. என்ன ஒன்று சொல்கிறது, 3 கல்லை வச்சுக்கிட்டு நான் எங்கடா போவேன்? ஸோ சாமி ஒன்று வேறு. ஓகே கைஸ், இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. மாடிஃபிகேஷன் போய்ட்டு ராக்ஸ் எடுத்துகிட்டு இதை போட்டு டிஜே மாஃபியாஸ் ஷிட் இல்லைங்க டிஜே போடுவோம். டிஜே என்ன வெயிட்டா கைஸ்? டிஜேலாம் ஒரு வெயிட்டா? ஆமாண்டா, இன்னும் இழுக்கிறதுக்கு முக்குது. டிஜே இல்லை கைஸ், வெயிட் மாதிரியே எனக்கும் தெரில. ட்ரக்கு 3 கவர். ஓ இது ட்ரக்குக்கா? ஷட். சுகர் கேன் சரி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு அதெல்லாம் வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? இங்கே பாருங்களே, அந்த லிவரு இங்கே பாருங்கள். அப்பு பொட்டி கீழே பாருங்கள், அந்த கனெக்டே இருக்குல்ல அங்கே பாருங்களே. அப்பு டவுனு. எம்மாடியோ கஸ், ஏறும் போது எப்படியோ ஏறிட்டேன். இறங்கும் போது அங்கே இங்கேன்னு அடித்து நொறுக்கிட்டு இறங்குறோம். அடுத்தது நம்ம என்ன ஓட்டலாம்? அடுத்த வண்டி எம்மாடியோ எப்பா அச்சோ
இந்த சேனலில் தான் கைஸ் நான் ஜிடிஎஃப்ஐ காட் ஆஃப் வார்லாம் போடுறேன். அந்த சேனலில் நான் மார்ட்டின் சுரேஷ் சேனலில் நான் ஜிடிஎஃப்ஐ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜிடிஎஃப்ஐ போட்டிருக்கிறேன், காட் ஆஃப் வார் போட்டிருக்கிறேன்னான்னு தான் தெரில. அதை பார்க்கணும். இதில் ஃபுல்லாக ஃபோன் கேம்ஸே தான் விளையாடுறோம். இதுலேயும் ஏதாச்சும் புது கேம் விளையாடலாம். ஓகே, நம்ம இவனுங்களோட ஒரு ரூட்லேயே அப்படியே போயெல்லாம் இவனுங்கன்னு இவ்வளோ ஸ்லோ. டே அப்போ எந்த வழியாக போகலாம்? இந்த வழியாக போகலாம். அங்கே ஏதோ இருக்குது. ஓகே, லெஃப்ட் இண்டிகேட்டர் ஒர்க் கேட்கல. போட்டுட்டேன். எம்மாடியோ லெஃப்ட்டு. அவ்வளோதான். ஏய் ராங் ரூட். ஜிடிஎஃப்ஐ விளையாண்டு எனக்கு அதே தான் கேஸ் வருது. அதனால் இந்த சைடு போய் டக்குன்னு அந்த இது ஏறலாம் கைஸ். அச்சோ பறக்க போகிறேன். ஓவர்லோடில் வண்டி தூக்கிக்கிட்டு வருதுல்ல. எவன்டா குறுக்கால போட்டேன்? குறுக்க இந்த கூசிக்கு வந்தா அந்த மாதிரி அந்த சைடில் வச்சுருக்கிறானுங்களே. நம்மளுக்கு வேறு ஓட்ட வருது. எல்லாம் தான் ஓட்டுவேன். வீடியோ எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் சொதப்புதே. எப்படியோ நிஷு பாய், ஐ லைக் இட் கைஸ். அப்படியே திருப்பி அம்மாடியோ. டே நான் உங்ககிட்ட என்னடா கேட்டேன்? ஹாஷ் கேஸ் இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. சூப்பர். மறுபடியும் அதே வழியில் தான் கேஸ் வருவேன். நில்லுங்க. இன்னைக்கு நானா இல்லாட்டி இந்த மேடான்னு பார்த்துறேன். எம்மாடியோ எம்மா இல்லைங்க. இன்னைக்கு நானா இந்த மேடா பார்த்துறேன். இல்லைங்க, அப்படியே இந்த சைடு போய் இப்படி காட்டு எடுத்து அப்படியே திரும்பி அப்படி போட்டு அந்த சைடு தான் கேஸ் நான் போவேன். எனக்குனே வருது பார்த்தீங்களா. நான் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணுறேன். இது ஏறவே முடியல. நேற்றுலேருந்து கூட இல்லை, நான் கிட்டத்தட்ட எத்தனை மாதமாக வச்சுருக்கிறேன். ஆனாலும் ஏறுறதுக்கு கஷ்டப்படுறேங்க ஈஸ். ஸோ ஓகே ஈஸ், நம்ம அந்த சைட்லேருந்தே வந்துடலாம். இது கொஞ்சம் கோளாறு பண்ணுது. அந்த சைடு போய் இந்த சைடு வந்து நிஷுபாயோட டிராக்டர். நான் சும்மாவா? நிஷுபாய் தான். நிறைய பேர்த்துக்கு இந்த டிராக்டரை தொடுறதுக்கே பயம் கைஸ். தொடுறதுக்கு என்ன தொட்டுருவோம் கைஸ், ஓட்டுறதுக்கு யாராலையும் முடியாது கைஸ். ஆனால் என்ன பண்ணுறது, நிஷுபாய் பாவம். என்ன கைஸ் பண்ணுறது கைஸ். ஸோ நிஷுபாய் வந்து இப்போமா பிப்ரவரின்னு நினைக்கிறேன், தெரில. அப்போ வந்து இந்த வண்டியில் ஸ்டண்ட் பண்ணிட்டுருக்கும் போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு கைஸ். அது என்னன்னு அதை பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது? ஓகே, அதுக்கு தான். சரி கைஸ், நம்ம இதை பார்ப்போம். அப்படியே தூக்கு கைஸ். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கணும். அதனால் நம்ம அந்த கான்ஃபிகில் போயிட்டு இதை கீழே லாஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்தோம்னா இங்கே க்ரீன் கலரில் வரும். ஃபுல் ரேஸ்னால் இவ்வளோ ஃபுல்லாக க்ரீன் வரும் கைஸ். நான் இவ்வளோ தான் இப்போ வச்சுருக்கிறேன். ஆஹா இப்போ நான் இவ்வளோ வச்சுருக்கிறேன்னா அப்போ பாருங்க கைஸ், அப்படியே தூக்காமல் ஏறும். ரேஸ் அப்போ தூக்கிடுச்சு கைஸ். அவ்வளோதான். அஷிட் அவ்வளோவே தான் கைஸ். இப்போ இதை கான்ஃபிகரில் போயிட்டு
இதை வந்து எடுத்துட்டு அப்படியே இப்போ வண்டி ஏய் ஏய் ஸோ காய்ஸ் இந்நேரம் இல்லை சரி ஆமாம் இந்நேரம் நான் உளுந்து இருப்பேன். அல்ல வேலை கைஸ். வண்டி ரொம்ப பவராக இருக்கு கைஸ். நிஷு போய் தாங்க கைஸ் இந்த வண்டி பவராக ஓடினது. வேறு யாருமே இந்த வண்டியை பவராக ஓடினதே இல்லை கைஸ். நிஷு போய் மட்டும்தான். அந்த ஒரு வீடியோ கொண்டு நான் வச்சுருக்கேன் கைஸ். அவரோட வீடியோ நான் லைக் பண்ணி வச்சுருக்கிறேன். லைக்டு வீடியோவில் இருக்கும். அதை போய் அதையே தான் பார்த்துட்ருப்பேன். அப்படி செமையாக இருக்கும் கைஸ். இதே வண்டி தான் கைஸ், ஸ்வராஜ். ஓ இந்த சைடு பாருங்கள். ஓ ஸ்வராஜ் 855 FE 5 ஸ்டார் கைஸ். நிஷு பைது. ஓகே கைஸ், பாய்.